வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல வஞ்சரம் மீன் வறுவல் செய்ய போறோம். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நாம மீன் வறுவல் செய்யறதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளை சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்குவோம். இப்போ நாம வறுவலுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாதி எலுமிச்சம்பழத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து நம்ம ஒரு 10லேருந்து 15 ட்ராப் அளவுக்கு எலுமிச்சை ஜூஸை நம்ம சேர்த்துக்கலாம். எலுமிச்சை ஜூஸை நம்ம சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நமக்கு மீன் வறுவல். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துக்குவோம். நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி, நம்ம சேர்த்து இதை கலந்து செஞ்சோம் அப்படின்னா மசாலா உதிராமல் நமக்கு மீன் நல்லா நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ மசாலா ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் தலைன்னு கொஞ்சம் நீங்கள் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் மீன்லேருந்து மசாலா உதிராமல் நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நாம் ரெடி பண்ண மசாலாவை நம்ம மீனில் கலந்துடலாம். இப்போ வஞ்சரம் மீனை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 பக்கமும் படுற மாதிரி மசாலா நல்லா கலந்து விட்டுறலாம். நாம் எடுத்து வச்சுருந்த 2 பீஸ் வஞ்சரம் மீன்லேயுமே நல்லா மசாலா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. எப்போவுமே நம்ம மீன் வறுவல் பண்ணுறப்ப மீனோட பீஸ் கொஞ்சம் தின் ஸ்லைஸாக இருந்தால் தான் நமக்கு மீன் கிறிஸ்பியாக கிடைக்கும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால மசாலா நல்லா உள்ளார இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி குத்தி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஒரு திக்கான பீஸாக இருந்துச்சு அப்படின்னு இந்த மாதிரி குத்தி விட்டோம் அப்படின்னா நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் மசாலா நல்லா இறங்கி நமக்கு நல்ல டேஸ்ட்டாக மீன் வறுவல் கிடைக்கும். மசாலாவில் கலந்த மீனை நம்ம ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு வறுத்தோம் அப்படின்னா மீன் நல்லா நமக்கு கிறிஸ்பியாக டேஸ்டியாக கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் கூட எடுத்து வறுத்தரலாம். நல்லா இப்போ மீன் ஊறி வந்துருச்சு. நான் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம மீனுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெயை சேர்த்துட்றேன். எப்போவுமே மீன் வறுவல் பண்ணுறப்ப நல்லெண்ணெயை சேர்த்து வறுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நாம் 2 கொத்து கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்குவோம். நம்ம எண்ணெயிலே இந்த கருவேப்பிலையை சேர்த்தோம் அப்படின்னா அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் நம்ம மீனில் இருந்து நல்ல டேஸ்ட்டாக நமக்கு மீன் கிடைக்கும். இப்போது 2 பீஸையுமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மேலே நல்லா மீன் மேலே படுற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மீன் ஒரு பக்கம் வெந்து வந்துருச்சு. இதை நம்ம பரட்டி போட்டுக்கலாம். நல்லா ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இந்த 2 பக்கமும் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு நம்ம இதை எடுத்துக்குவோம். இப்போது நல்லா மீன் 2 பக்கமுமே நல்லா ரோஸ்ட் ஆகி நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. நீங்கள் மீன் வறுக்கிறப்ப இடையில கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெயை ஊற்றி நீங்கள் திருப்பி போட்டு வறுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா சூப்பராக நல்ல டேஸ்டியான வஞ்சரம் மீன் வறுவல் ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.